வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பிளவுசஸை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்து மடித்து காட்டுறேன். பட்டன் பகுதி வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். கையை வந்து இந்த மாதிரி நீவி விட்டு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேல் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போல்லாம் நிறைய டிசைனர் ப்ளவுஸு இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம அதை வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வந்து ஆன்லைனில் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம மடித்தோம் இல்லையா, அதே பொசிஷனில் எப்படி வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து எல்லா ப்ளவுஸையும் மடித்து வச்சுருக்கேன். நல்லா உள்ள அழுத்தி வச்சுக்கணும். நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல வந்து பிளவுசஸ் போடுறதுனால இப்பெல்லாம் சாரியை விட பிளவுஸ் தான் நிறைய இருக்கு. பாருங்க, இப்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி வந்து உள்ள அழுத்தி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். அப்ப இன்னும் நிறைய பிளவுஸ் நம்ம வந்து உள்ள வைக்க முடியும். இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் லேசாக இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி நம்ம துவைச்சி மடித்து வைக்கும் போதும் நல்லா ரெண்டு பக்கமும் விலக்கி கொடுத்துட்டு உள்ளே அழகாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இது பெட்டராக இருக்கும்னு இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். நல்லா டைட்டாக வச்சுருக்கிறதுனால கீழேயும் அவ்வளோ ஈஸியாக விழுந்துடாது. இந்த மாதிரி பாஸ்கெட்டில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. இப்போல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் தான் வந்து நம்ம வந்து திங்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அப்போ வந்து அதிலே வந்து நல்ல திக்கான கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து வருது. நம்ம அதில் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.